வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 million மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பேச்சும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் வந்து பலன்கள்லாம் நல்லா தருமா? ஏன்னா விருச்சிகம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க. இந்த ஒரு கருணையான பார்வை கிடைக்காதா, குருவுடைய பார்வை கிடைக்காதா? குரு பார்வை கிடைச்ச பிறகாவது எங்களுக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா எப்போவுமே அதிகமாக அடி வாங்குற ஒரு ராசியில் விருச்சிக ராசி ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. எது நடந்தாலுமே ஒரு வருஷம் ஃபேவராக இருக்குன்னுவீங்க, அப்புறம் அன்ஃபேவராக இருக்குன்னுவீங்க, அப்புறம் அர்த்தாஷ்டம சனி வந்துடும், 7.5 சனி போகும், அப்புறம் குரு 6ல் போயிடும், அப்புறம் ராகு வந்து நிற்கும் 2ல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை. பட் இப்போ அந்த குரு பார்வை இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது. 5ல் செவ்வாய் இருக்குது, பட் ராகு கூட இருக்குது. புதனும் அங்கே வந்து சேர்ந்துருக்கு. 4ல் சனி, 6ஆம் இடத்துல சுக்கிரன், அதுக்கப்புறம் எல்லாம் 7ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் மே வந்து விருச்சிகத்துக்கு சூப்பர் டூப்பர் பலன் கிடையாது. செகண்ட் ஆஃப் ஆஃப் மே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கரியர் அண்ட் ஜாப் சேஞ்சுக்கு. ஸோ விருச்சிகம் தயாராக இருக்கலாம். மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய அந்த நகர்வு, அதாவது சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாதி மாதம். ஸோ சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு வந்து வேலை மாற்றம், பதவி முன்னேற்றம், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து திட்டமிடலாம். உங்கள் எதிர்பார்ப்பு, எனக்கு வந்து இது நடக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை வந்து திருப்திகரமாக நான் ஒன்று கேட்டேன், எனக்கு கிடைச்சது, நான் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், அது நடந்தது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை திருப்திகரமாக கொடுக்கணுன்னா செகண்ட் ஆஃப் மே தான் கொடுக்கும். உங்கள் ஜாபில், உங்கள் பொசிஷனில், உங்களுடைய இன்கமில், உங்கள் ஏதோ உங்கள் எதிர்பார்ப்பில். அடுத்தது ஃபேமிலி, குடும்பம், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கடந்து ஒரு அமைதியை தேடுற ஒரு காலத்துக்கு வருவீங்க. எது தொட்டாலும் நமக்கு ஏன் இந்த மாதிரி சிக்கலாக இருக்குது, எதை தொட்டாலும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை போராடி ஒரு அமைதிக்கு வரக்கூடிய காலத்தை நெருங்குறீங்க. அந்த அமைதிக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன மாதிரி 2024 இந்த குரு பார்வை. அதில் மேரேஜ் ரிலேட்டடாக எடுக்கிற முயற்சியெல்லாம் எப்போ சக்ஸஸ் ஆகும்? சுக்கிரன் எப்போ 7ல் போகிறாரோ அப்போ சக்ஸஸ் ஆகும். சுக்கிரன் 7ல் போது 19th of May. ஸோ 19th of Mayலேருந்து நீங்கள் வந்து வரன் பார்க்குறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த ஃபேமிலியில் போய் சொல்கிறீங்க, பெரியவங்ககிட்ட சொல்கிறீங்க, அவங்களும் ஒத்துக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராங்க. இல்லை வரன் பார்க்குறீங்க, வரன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க படிச்சிருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நாலேஜ் மேட்ச் ஆகணும், லுக் மேட்ச் ஆகணும், எல்லாமே அந்த க்ரைட்டீரியா, டாப் 10 க்ரைட்டீரியா அட்லீஸ்ட் 60%, நம்ம எதிர்பார்த்துல 60% மேட்ச் ஆகுமா? அது இந்த மந்தில் செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது எஜுகேஷன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் வந்து பெரிய கவலை இல்லை. குருவுடைய பார்வை நாலேஜை கொடுத்துக்கும். செவ்வாய் 5th ஹவுஸில் உங்களுக்கு வந்து ஒரு வில் பவரை கொடுக்கும். அதுவும் ராகுவோட இருக்கிறதுனால அதிக வேகத்தை காமிக்கும். கொஞ்சம் வேக தடை வேணும் உங்களுக்கு. ஓவர் ஸ்பீடில் போகாதீங்க. பட் ஆனால் மைண்ட் அண்ட் பிரெயின்லாம் நல்லா ஷார்ப்பாக ஆக்டிவாக இருக்கும். சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கிளியராக ஸ்கோர் பண்ண வைக்கும். அப்புறம் அடுத்த டிரான்சிட்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஆஃபில் மேலே வந்து இன்னும் விருச்சிகத்துக்கு ஒரு பலம், புத்தி, அனுபவம், ஒரு மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க காலகட்டமாக மாறிடும். இதுவும் சாதகமாக இருக்குது. மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் நினச்சதை நீங்கள் செய்ய முடியுன்றது ரொம்ப கிளியராக தெரிய வருது. அப்புறம் குடும்ப தலைவிகள், ஃபேமிலியில் வந்து நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் எப்படி கடந்து கொண்டு போகணும், எப்படி எல்லாரையும் நம்ம வந்து லைஃப்பில் வந்து செட்டில் பண்ணி விடுறது, எப்படி இதெல்லாம் இந்த பிளான் போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சரியான காலம் வேணும், அதுக்கு ஒரு சரியான நேரம் வேணும். அந்த காலம் நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த மே மாதம் உங்களுக்கு அதுக்கு ஃபேவராக இருக்கா? குருவுடைய பார்வை ஃபைனான்ஷியல் சப்போர்ட்,
சூரியனுடைய பார்வை நீங்கள் ஒரு அதிகாரமாக ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு மந்தாக மாற ஆரம்பிக்கும். சுக்கிரன் வந்து 19th of May வந்து டிரான்சிட் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வந்து லக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ 3 விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போது குடும்ப தலைவிகளுக்கும் நினச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஆற்றல் மிக்க மாதமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். சீனியர்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய பிளான், உங்களுடைய ஆக்டிவேஷனுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த் கொஞ்சம் நல்லா ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்குது. பொதுவாகவே ஆரோக்கியமும் விருச்சிகத்துக்கு இந்த மாதம் பெரிய தொல்லை ஒன்றும் இல்லை. சின்னதாக ஏதாவது ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த ஜீரண மண்டலத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். எரிச்சல், ரொம்ப ஏதாவது ஸ்பைசி ஃபுட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய் ராகுவோடு இருந்தால் சம்டைம்ஸ் இந்த புளிப்பு காரம் கலந்து ஏதாவது ஸ்பைசி ஃபுட்டு, மசாலா ஃபுட்டு ஓவராக எடுத்திங்கன்னா அது சம்டைம்ஸ் வந்து வெளியே சாப்பிட்றீங்கன்னும் போது அது அசிடிட்டி உண்டு பண்ணலாம், எரிச்சல் கொடுக்கலாம், ஒரு பர்னிங் சென்சேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அவ்வளோதான். சில பேருக்கு நமிச்சல் வரும் உடம்புல. இதை தவிர பெரிய இஷ்யூ எதுவும் தெரியல விருச்சிகத்துக்கு. ஸோ ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தால் போதும். ஓவரால் விருச்சிகம் அதுவும் செகண்ட் ஆஃப் மேலெலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டை, ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வந்து ஹோப்ஃபுல்லி எஸ் நல்லா பண்ண முடியும், எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது, எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க. அதில் நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க. ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸு, உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்லாம் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா லக்னம் பார்க்கணும். ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து உண்டு செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்கள் ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க. இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறு அமையும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம, இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம். லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது. உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திர வழி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சரி பண்ண முடியும். குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும். அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப்.in நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு. அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்கிட்டு தினம் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி,
அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களுடைய எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார். வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 சூட்சம ரகசியங்கள் ஜாதகங்களில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது? இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. உடல், மனம், உற்சாகம், மனநிலை இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை. அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோட கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.